السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. والذين هم من اللعب معرضون، أو كما قال الله عز وجل: صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفه، أو كما قال عليه الصلاة والتسليم. صدق النبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் காலம் கற்றுத்தரும் பாடம் என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமி பந்தில் வாழ்வதென்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மகத்தான அருட்கொடை, உயர்ந்த பொக்கிஷம், மாபெரும் பாக்கியம். மனிதன் தன் வாழ்வை அர்த்தமுள்ளதாக சீரானதாக அமைத்து கொண்டான் என்றால் ஈருலகிலும் அவன் வெற்றியினுடைய வாசலில் இருக்கிறான் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு சுப செய்தியாக சொல்லித் தருகிறார்கள். அதே மறுபக்கத்தில் இறைவன் நமக்கு தந்திருக்கிற அந்த வாழ்வை அர்த்தமற்றதாக வீணானதாக மனம் போன போக்கிலே நாம் ஆக்கிக் கொண்டோம் என்றால் நாம் ஈருலகத்திலும் கை செய்தத்திற்குரியவர்கள் என்பதையும் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறார். அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே பல்வேறு நல்லடியார்களுடைய அடையாளங்களை குறித்து, அவர்களிடத்தில் இருக்கிற குண அதிசயங்களை குறித்து, அவர்களிடத்தில் இருக்கிற நல்லறங்களை குறித்து பல்வேறு இடங்களில் குர்ஆன் ஒவ்வொரு அடையாளமாக ஒவ்வொரு செயலாக நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த வரிசையில் தான் அல்லாஹ் நல்லடியார்களுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம்தான் வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதூன். நல்லடியார்கள் வீணான செயல்பாடுகளை விட்டும் வீணான பேச்சுக்களை விட்டும் தன்னை தவிர்த்து கொள்வார்கள், தவிர்ந்திருப்பார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையில் நம்முடைய சொல்லும் செயலும் உயர்ந்ததாக இருந்தால் படைப்பினங்களுக்கு மத்தியிலும் படைத்த இறைவனுக்கு மத்தியிலும் நாம் உயர்ந்தவர்கள் என்பதை உதாரணம் உலகத்தை பார்த்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய சொல்லிலும் செயலிலும் அருவருப்புகளும் அசிங்கங்களும் இருந்தால் படைப்பினங்களுக்கு மத்தியிலும் படைத்த இறைவனுக்கு மத்தியிலும் நாம் இழிவானவர்கள், தாழ்வானவர்கள் என்பதை உலகத்தை பார்த்து இந்த உதாரணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வெறுமென ஒரு சொல் தானே, அந்த சொல்லிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனை விதமான பாவங்கள் நடைபெறுகிறது. ஒரு சொல் அது பொய்யாக மாறுகிறது, புரட்டாக மாறுகிறது, புறமாக மாறுகிறது. மக்களுக்கு இட்டுக்கட்டக்கூடிய சொற்களை அவன் பேசுகிறான். மக்களை திட்டுகிற அந்த விஷயங்களை அவன் பேசிவிடுகிறான். ஒவ்வொரு மனிதனும் பேசுவதற்கு முன்னால் அதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய விபரீதங்கள் என்ன என்பதை யோசிக்க தவறியிருக்கிறான். ஒரு கவிஞர் கூட அழகாக சொல்லுவார், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சொல்லை நாவிலிருந்து வெளிப்படுத்துவதற்கு முன்னால் அந்த சொல் அந்த மனிதனுக்கு அடிமை. அந்த சொல்லை ஒரு மனிதன் வெளிப்படுத்தி விட்டான் என்றால் அந்த சொல்லுக்கு அந்த மனிதன் அடிமையாக மாறிவிடுகிறான் என்பதை உலகத்தில் நம்மால் பரவலாக பார்க்க முடியும். அவரை பார்த்து நீங்கள் அப்படி சொல்லியிருக்கலாமா, நீங்கள் அப்படி பேசுகிற ஆள் இல்லையே,
தெரியாமல் சொல்லிட்டங்க, வாய் தவறி பேசிட்டேன், நான் தவறி பேசிவிட்டேன் என்றெல்லாம் உலகத்தில் கண்ணியமானவர்கள் உயர்ந்தவர்கள் கூட சில நேரங்களில் தடுமாறுகிற இடமாக நாவு சொல் இருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அதுபோலதான் தன்னுடைய செயல்பாடுகளும் அழகானதாக உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். யாருடைய செயல்பாடுகள் அசிங்கமானதாக அருவருப்பாக இழிவானதாக இருக்கிறதோ இந்த உலகத்தில் படைப்பினங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று வாழுகிறோம். நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக படைத்த இறைவனின் திருப்தியை இலக்காக வைத்து வாழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதைத்தான் இறைவனும் சொல்லுகிறான், வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். உலகத்தில் நல்லடியார்கள் இறைநேசர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? வீணான பேச்சுக்களை விட்டும் வீணான செயல்பாடுகளை விட்டும் தவிர்ந்திருப்பார்கள். அந்த ஆயத்தினுடைய வரிசைகளில் அல்லாஹ் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறான், நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள்? வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன். மடையர்களை, அறியாதவர்களை, அறிவு இல்லாதவர்களை அவர்கள் பார்த்தால் காலு சலாமா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். இது நல்லடியார்களுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்றால் நாம் இங்கு யோசித்து பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் சொல்லவரா, நல்லடியார்கள் வீணான பேச்சை பேச மாட்டாங்க. அப்படி ஒருவர் வீணான பேச்சை பேச வந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் ஒதுங்கி விடுவார் என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். நம்முடைய சொல்லும் செயலும் அழகானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம் நல்லடியார்களுடைய வரிசையில் நிற்கிறோம் என்பதை குர்ஆன் நமக்கு ஆதாரமாக சொல்லித் தருகிறது. நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் ஒரு பாதையின் வழியாக சென்று கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய ஒட்டகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். சஹாபிகள், நபித்தோழர்கள் நாயகத்தை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டம் வந்ததற்கு பின்னால், ஒரு இடம் வந்ததற்கு பின்னால் அந்த ஒட்டகம் செல்ல மறுக்கிறது, முரண்டு பிடிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி பார்க்கிறார்கள். நம்முடைய ஒட்டகம் அப்படி செய்யக்கூடிய ஒட்டகம் இல்லையே, அதுவும் உலகத்தினுடைய தூதர்களில் உயர்ந்த தூதரை சுமந்து வருகிறது. அப்படி என்றால் இத்தனை நாட்களாக இது முரண்டு பிடிக்கவில்லை, அதே இடத்தில் நின்று கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு நிற்கிறது, முரண்டு பிடிக்கிறது என்றால் இந்த இடத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை அறிந்து கொண்ட அண்ணலார் கீழே இறங்கி பார்க்கிறார்கள். 2 கபறுகள் அங்கே இருக்கிறார். ஒரு கபரில் தன்னுடைய சொல்லின் மூலமாக பாவங்களை சம்பாதித்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெரும் பெரும் பாவங்களை அவர் செய்யவில்லை. தன்னுடைய நாவில் இருந்து மற்றவர்களை குறித்து புறம் பேசினார். தன்னுடைய சொல்லில் சுத்தமில்லை. அதனால் இந்த கபரில் அந்த மனிதர் வேதனை செய்யப்படுகிறார். இந்த வேதனையை பார்த்துத்தான் இந்த ஒட்டகம் செல்ல மறுக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்திலே இன்னொரு கபர். அந்த கபரிலே பெரும் பெரும் பாவத்திற்காக வேண்டி அவர் தண்டனையை அனுபவிக்கவில்லை, அவர் அதாபு செய்யப்படவில்லை. அவர்களின் செயல்களில் ஒரு அழகான செயலாக ஒருவர் சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிற நடைமுறை. அந்த நடைமுறையில், அந்த செயலில் அவர் குறை வைத்து விட்டார். அதனால் இந்த மனிதர் இந்த கபரில் அதாபு செய்யப்படுகிறார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்ல வருகிற செய்தி, சொல்லில் ஒரு பெரிய பாவத்தை நமக்கு உண்டாக்கக்கூடிய சொல் என்ன தெரியுமா? மற்றவர்களை குறித்து கரைத்தும் குறைத்தும் பேசுவது. அந்த சொல்லின் காரணத்தினால், ஒருவரை குறித்து புறம் பேசுவதின் காரணத்தினால் கபரில் அவர் வேதனை செய்யப்படுகிறார் என்றால் நம்மில் சொல்லில் எவ்வளவு சுத்தம் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தையிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பக்கத்து கபரிலே ஒருவர் தன்னுடைய செயல்பாடுகளில் அழகான செயல்பாடாக இருக்கிற சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்ய வேண்டும். அந்த செயல், அழகான செயலை அவர் விட்டுவிட்டார். அவருடைய செயலில் அழகு இல்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹ்
அந்த கபரில் அவரை அதாபுப்படுத்துகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் என்றால் நம்முடைய சொல்லும் செயலும் அழகானதாக உயர்ந்ததாக ஆக வேண்டும் என்பதுதான் குர்ஆன் ஹதீஸ் வழிநெறிகளும் நமக்கு சொல்லித் தருகிற உயர்ந்த உபதேசம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு வரலாறு நமக்கு தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வாயிலை எப்பொழுதும் கற்களை போட்டுக்கொள்வார்களாம், கூலாம் கற்களை. சக நபித்தோழர்கள் கேட்டார்கள், வாயிலே என்ன நம்ம சாக்லேட் போடுறோம் இல்லை, அது மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய வாயிலே கூலாம் கற்களை போட்டுக்கொள்வார்களாம், பளிங்கி கற்களை. ஏன் இப்படி போடுகிறீர்கள் என்று சக நபித்தோழர்கள் கேட்டபொழுது, தேவையற்ற பேச்சுக்களை என் நாவு பேசிவிடுமோ நான் என்று அஞ்சுகிறேன், அதனால்தான் என் நாவிலே கூலாம் கற்களை போட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் யார் அறிவாளி, யார் நல்லடியார்கள், யார் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் தெரியுமா? சொல்லில் கவனமும் செயலில் கண்ணியமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் உலகத்தில் அறிவாளிகள், அவர்கள்தான் உலகத்தில் இறைநேசர்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கைருன் நாஸ், மக்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபிகள் எல்லாம் மௌனமாக இருக்கிறாங்க. அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ் ரசூலுக்குத்தான் தெரியும் என்று மௌனம் காக்கிறார்கள் சஹாபிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், மன் தால உமருஹு வ ஹஸுன அமலு, யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுள் காலங்களை கொடுத்து அழகிய செயல்களையும் சேர்த்து தருகிறானோ அவர்கள்தான் மக்களில் சிறந்தவர்கள் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோடு முடிக்கல, தொடர்ந்து அந்த சபையில் நாயகம் மீண்டும் ஒரு வினாவை முன்வைக்கிறார்கள். ஷர்ருன் நாஸ், மக்களில் கெட்டவர்கள் யார் தெரியுமா? சஹாபிகள் முன்னாடி வினாவுக்கு எப்படி மௌனமாக இருந்தாங்களோ அதே போல மௌனம் காக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், மன் தால உமருஹு வ ஷர்ர அமலு, யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுள் காலங்களை கொடுத்து அவர்களுடைய செயல்கள் அசிங்கமானதாக, அருவருப்பானதாக, இழிவானதாக இருக்கிறதோ மக்களில் அவர்கள்தான் மிக கெட்டவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். நாமும் உலகத்தில் வாழுகிறோம், 20 கடந்திருக்கிறோம், 30 கடந்து விட்டோம், 40 நெருங்கி இருக்கிறோம், 50 கடந்து விட்டோம், 60 நெருங்கி இருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகளில் அழகானதாக இருந்தால் நாம் தான் மக்களில் சிறந்தவர்கள். அன்னலார் சொல்கிறார்கள், நம்முடைய செயல்பாடுகளில் அசிங்கங்களும் அருவருப்புகளும் மார்க்கம் அனுமதிக்காத செயல்பாடுகளும் குடிகொண்டிருந்தால் நாம் தான் மக்களில் கெட்டவர்கள் என்று அன்னலார் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பார்த்து கேட்டார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ 3 விதமான குணங்கள் அவருக்கு அவசியம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் 3 விதமான குணம், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், சரிபடுத்தட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் தன்மை. இரண்டாவது தன்மை என்ன தெரியுமா? ஃபல் யஸில் ரஹ்மா, தன்னுடைய உறவுகளோடு ஒட்டி வாழட்டும். மூன்றாவது ஃபல் யகுல் கைரன், பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் அவுலி யஸ்முத், வாய்மூடி இருப்பதுதான் சிறந்தது என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நமக்கு புரிய வருது? உலகத்தில் யார் அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், வார்த்தையில் சொல்லில் சுத்தம் தேவை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உறவுகளோடு நடந்து கொள்கிறீர்களா, உங்களின் செயல்பாட்டை அழகானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். விருந்தினர்கள் வருகிறார்களா, அவர்களோடு உங்களின் நடைமுறையை உங்களின் செயல்பாடுகளை அழகானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிலும் செயலிலும்
கவனம் தேவை, கண்ணியம் தேவை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் நம்முடைய சொல்லும் செயலும் எத்தனை பெரிய கவனக்குறைவோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு தருணமாய் இந்த தருணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நபிமொழியில் சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாத்துன், முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள். முனாஃபிகீன்கள்னா யாருன்னா, அவங்க முஸ்லிம்களுடைய வட்டாரத்திலும் இருக்க மாட்டாங்க, காஃபிர்களின் வட்டாரத்திலும் இருக்க மாட்டார்கள், நடுவில் இருப்பாங்க. அவங்கள பார்த்து தான் குர்ஆனும் ஹதீஸும் முனாஃபிகீன்கள் என்று சொல்கிறது. இரட்டை வேடம். இங்கே பார்க்கிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும், அங்கே பார்க்கும் போது அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைங்க என்று இரட்டை வேடம் யாரிடத்தில் இருக்கிறதோ மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி சொல்கிறோம். அவர்கள் பார்க்கவில்லை என்றால் நாம் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பெயர்தான் முனாஃபிகீன்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் மாறி மாறி பல்வேறு அடையாளங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படிப்பட்ட முனாஃபிகீன்கள் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், 3 அடையாளம் யாரிடத்தில் இருக்கிறதோ 3 அம்சங்கள், அவர்கள்தான் முனாஃபிகீன்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அடையாளத்தை சொன்னார்கள், இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய்யை மட்டுமே பேசுவான். இரண்டாவது சொன்னார்கள், இதா துமின கான, நம்பினால் மோசடி செய்வான். மூன்றாவது சொன்னார்கள், வைதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் அதை மீறி விடுவான், அதை நிறைவேற்ற மாட்டான் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணுலையும் நமக்கு என்ன புரியுது? பேசினால் அதில் சுத்தம் தேவை. நம்முடைய வாக்குறுதியிலும் நம்முடைய நடவடிக்கைகளிலும் சரியானதாக இருக்க வேண்டும் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சொல்லும் செயலும் அழகானதாக இருந்தால் உலகத்தில் அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்பதற்கு குர்ஆனும் ஹதீஸும் போட்டி போட்டுக்கொண்டு நமக்கு உதாரணங்களையும் செய்திகளையும் சொல்லித் தருகிறது. நம்முடைய சொல்லும் செயலும் அருவருப்பானதாக அசிங்கமானதாக இருந்தால் இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் கேவலமானவர்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், நல்லடியார்கள் வேஸ்டா பேச மாட்டாங்க, வீணான விஷயங்களில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்காது, நல்லவர்களாக நல்லதை மட்டுமே பேசுவார்கள், அவர்களுடைய செயல்கள் நல்லதாக மட்டுமே இருக்கும் என்று நல்லடியார்களை குறித்து இறைவன் தன் திருமறையில் பேசுகிறான். உலகத்தில் பல்வேறு மதங்கள் இருக்கிறது, பல்வேறு நாடுகள் இருக்கிறது. நாடுகளும் மதங்களும் பல்வேறு கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பண்டிகைகள் என்ற பெயரில் அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பண்டிகைகளும் வரலாற்றினுடைய சில பல அடிப்படைகளை கொண்டதுதான் ஒவ்வொரு பண்டிகைகளும். உலகத்தில் நீங்கள் எந்த பண்டிகைகள் எந்த கொண்டாட்டங்கள் இருந்தாலும் வரலாற்றினுடைய பின்னணியை கொண்டதாக அந்த பண்டிகைகளும் அந்த கொண்டாட்டங்களும் இருப்பதை பார்க்கிறோம். பொதுவாக எதற்காக வேண்டி பண்டிகைகள், எதற்காக வேண்டி நல்ல நாள்கள் வருகிறது தெரியுமா? மனிதன் நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டும், பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும். இதற்காக வேண்டிதான் நல்ல குறிப்பிட்ட நாட்களும் பண்டிகைகளும். உதாரணத்திற்கு சொன்னோம் என்று சொன்னால், நம்மெல்லாம் ரமலானில் ஒரு உயர்ந்த நாளாக ஒரு நாளை கொண்டாடுவோம். எந்த நாள் தெரியுமா? கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் ஒரு இரவாக இருக்கிற 27வது பிறை லைலத்துல் கதிர் என்ற அடிப்படையில் அந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அந்த நாள் நமக்காக வேண்டி எதுக்கு வருது? நாம் அந்த நாளில் என்ன செய்வோம்? மற்ற நாளில் கொஞ்சம் தூங்கிடுவோம், கவனக்குறைவோடு இருப்போம், வேஸ்டாக நேரத்தை கழிப்போம். ஆனால் அந்த நாளில் மட்டும் முழுக்க முழுக்க இபாதத், முழுமையாக திக்ர் செய்வோம். ரப்பிடத்தில் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அழுது புலம்பி கேட்பதை உலகத்தில் பரவலாய் மஸ்ஜிதுகளில் நம்மால் பார்க்க முடியும். நான் சொல்ல வருகிற செய்தி, ஒரு பண்டிகைகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு கொண்டாட்டமாக இருக்கட்டும், ஒரு நல்ல நாட்களாக இருக்கட்டும், அந்த நாட்களை நாம் எதற்காக வேண்டி எதிர்கொள்கிறோம் என்றால், எதற்காக வேண்டி அந்த நாட்கள் நம்மை வந்து அடைகிறது என்றால், நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டும்,
பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும், விட்டு வாழ வேண்டும் என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்குத்தான் பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் குறிப்பிட்ட நாட்களும். ஆனால் காலப்போக்கில் இன்றைக்கு மக்கள் மாறி இருக்கிறார்கள், மக்களுடைய நாகரீகங்களும் கலாச்சாரங்களும் மாறி இருக்கிறது. அதனால் பல்வேறு விஷயங்கள் மாற்றப்பட்டு இன்றைக்கு அசல் நோக்கத்தை பண்டிகைகள் மறந்து அருவருப்புகளும் அசிங்கங்களும் இன்றைக்கு ஹாப்பி நியூ இயர் என்ற பெயரில் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கொஞ்ச நெஞ்ச பாவங்கள் அங்கே நடக்கிறது. நம்முடைய சொல்லில் எத்தனை பொய்யான சொற்களை, மார்க்கத்திற்கு புறம்பான சொற்களை அந்த நாளில் நாம் சொல்லுகிறோம். நம்முடைய செயல்பாடுகளில் எத்தனை பாவ செயல்களை, மார்க்கம் அனுமதிக்காத செயல்களை அந்த நாளில் நாம் செய்கிறோம். நம்முடைய சொல்லில் சுத்தமும் நம்முடைய செயலில் அழகும் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஆனால் இன்றைக்கு வீணான அந்த கொண்டாட்டங்களில் அப்படிப்பட்ட சுத்தத்தையும் அழகையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. பார்ப்பது அரிது என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு பண்டிகைகள் உருமாறி இருக்கிறது, உருவெடுத்திருக்கிறது என்பதை ஹாப்பி நியூ இயர்களின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதோடு மட்டுமா, காதல் தினம் என்று ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது. எந்த வரலாற்றினுடைய பின்னணியும் இல்லை. பிப்ரவரி 14, ஏப்ரல் 1 முட்டாள்களின் தினம் என்று ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது. எந்த விதமான வரலாற்றினுடைய பின்னணியும் இல்லை. இதெல்லாம் தாண்டனா ஒரு கேலியான விஷயம் என்ன, இன்றைக்கும் ஸ்பெயினிலே தக்காளி திருவிழா என்று ஒரு நாள் அனுசரிக்கப்படுகிறது. தக்காளி என்பதற்காக வேண்டி ஒரு நாளை கொண்டாடுகிறார்கள், தக்காளி திருவிழா என்று. அமெரிக்காவிலே ஹாலோவின் என்ற ஒரு திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஹாலோவின் என்றால் நீங்கள் இணையதளங்களிலே சர்ச் செய்து பாருங்கள். பேய்களுக்கான ஒரு தினம், பேய்களுக்கான ஒரு தினம் அன்று ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது அமெரிக்காவிலே. இதெல்லாம் அர்த்தம் இல்லாததாக, மற்றவர்களுக்கு எந்த விதமான பயன்களையும் பிரயோஜனங்களையும் தராத தினங்களாக இந்த தினங்கள் இருக்கிறது. இந்த தினங்கள்ல முழுக்க 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 பாவங்கள் மட்டுமே, மார்க்கத்திற்கு புறம்பான சொல்லும் செயலும் மட்டுமே நடக்கிறது. அந்த வரிசையில் தான் இன்றைக்கு ஹாப்பி நியூ இயரும். ஆனால் உண்மையில் அசிங்கம் என்ன தெரியுமா, அவமானம் என்ன தெரியுமா, தலை குனிவு என்ன தெரியுமா? ஈமானை சுமந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளும் கூட, ஏன் நாம் கூட ஹாப்பி நியூ இயர்களை ஷேர் செய்கிறோம், சொல்லிக் கொள்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம் என்றால் இஸ்லாத்தினுடைய வட்டத்தில் இருப்பதற்கு வெட்கப்பட வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் மீண்டும் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த டிசம்பரினுடைய 31 நைட் அந்த 12 மணி, அதை குறித்தும் ஜனவரி 1 இதை குறித்தும் பல்வேறு விஷயங்களை நாம் தேடி பார்க்கிறோம். பல்வேறு வரலாற்றினுடைய பின்னணிகளை தேடி பார்க்கிறோம். இந்த தினம் உண்மையில் கொண்டாடப்படுவதற்கு தகுதியான ஒரு தினமா என்றால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. ஆனால் இந்த தினத்தை கொண்டாடுவதற்கு இன்றைக்கு குறிப்பாக முஸ்லிம்கள் முன்வந்திருக்கிறார்கள் என்றால் அதிலும் அசிங்கம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய நாடுகள் கூட இன்றைய நாள் பொது விடுமுறையாக விடுவித்து அந்த நாட்களிலும் கூட கேலியும் கூத்துக்களும் பல்வேறு பாவங்களும் நடைபெறுகிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய இரவு எத்தனை விதமான அசிங்கங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது, எத்தனை பாவச் செயல்களை செய்கிறோம். மறுபக்கத்தில் இப்படி யோசிக்கணும், நமக்கு நம்முடைய பிள்ளைய உட்கார வச்சு ஜனவரியில் ஆரம்பித்தா டிசம்பரில் வந்து முடிக்கிறான். நம்முடைய பிள்ளைகளை உட்கார வச்சு 1 2 3 சொல்லுப்பா அப்படின்னா சூப்பராக சொல்கிறான். இன்னைக்கு என்ன டேட்டு தெளிவாக சொல்கிறான், இன்னைக்கு என்ன மந்த்து தெளிவாக சொல்கிறான், இன்னைக்கு என்ன இயரு தெளிவாக சொல்கிறான். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹிஜ்ரியினுடைய வருட பிறப்பு தெரியவில்லை, ஹிஜ்ரியினுடைய அந்த பிறை தெரியவில்லை. ஹிஜ்ரி எந்த மாதத்தில் இருக்கிறோம், இஸ்லாமிய மாதங்களில் எந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம் நமக்கு தெரியவில்லை. நமக்கு இன்னைக்கு எதுக்காக வேண்டி இஸ்லாமிய மாதங்களும் பிறைகளும் வருடங்களும் தேவைப்படுகிறது என்றால் பத்திரிகைகளில் போடுவதற்காக வேண்டி மட்டுமே அவைகள் தேவைப்படுகிறது. அதுலேயும் ஒழுங்கா போடுறோமா அப்படின்னா ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, ஜமாத்துல் அவ்வல்
ஜமாத்துல் சானி என்று இருக்கிறது, அவர் ஜமாத்துல் ஜாலி என்று எழுதியிருக்கிறார். பத்திரிகையில் நான் பார்த்த செய்தி. எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கும் நமக்குமான ஈடுபாடு இருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்ல வருகிறேன். ஜனவரி எல்லாருக்குமே தெரியும், அடுத்துள்ள மாதங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் முஹர்ரம் இஸ்லாத்தில் எத்தனாவது மாதம் நமக்கு தெரியவில்லை. துல்காதா இஸ்லாத்தில் எத்தனாவது மாதம், ஏன் நமக்கெல்லாம் பரிச்சயமாக இருக்கிற பிரபலமாக இருக்கிற ரமதானுடைய மாதம். இஸ்லாத்தில் எந்த மாதம்னா என்னை உட்பட நமக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா இஸ்லாத்தில் அந்த அளவிற்கு நாம் பின்தங்கி இருக்கிறோம், இஸ்லாத்தை விட்டும் நாம் ஒதுங்கி இருக்கிறோம் என்பதற்கான அடையாளங்களை நான் வரிசைப்படுத்துகிறேன். அந்த அளவிற்கு இஸ்லாத்தை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் படிச்சிருக்கிறாரு, MA MPhil படிச்சிருக்கிறாரு, இன்னும் படிச்சிருக்கிறாரு, டாக்டருக்கு படிச்சிருக்கிறார், இன்னும் படிச்சிருக்கிறார், இன்ஜினியர் படிச்சிருக்கிறார், இன்னும் படிச்சிருக்கிறாரு, பல்வேறு பட்டப்படிப்புகளை படிச்சிருக்கிறார். நாளை ரப்பு அதை கேட்க மாட்டான், இன்னும் படித்திருக்கிறாய், மார்க்கத்தை நீ படித்திருக்கிறாயா என்று ரப்பு நம்மை பார்த்து கேட்பான். நான் சொல்ல வருகிற செய்தி, மார்க்கம் என்றால் நமக்கு என்ன தெரியல, ஷரியத் நமக்கு தெரியவில்லை, அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியவில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் யார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இஸ்லாத்தில் எத்தனை வருடங்களாக பயணிக்கிறோம்? 40 வருடங்களாக, 50 வருடங்களாக, 60 வருடங்களாக நாம் பயணிக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை குறித்து அடிப்படையான செயல்பாடுகள் கூட, செய்திகள் கூட நமக்கு தெரியவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மள பல பேர் தொழுகிறோம், பல பேர் ஒழு செஞ்சுட்டு வரோம். ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் இன்னும் ஓத வேண்டும், தக்பீர் கட்டினதுக்கு பின்னாடி என்ன சொல்லணும், ருக்குவில் சில திக்ர்கள் ஓதணும், சஜிதாவில் சில திக்ர்கள் ஓதணும். நமக்கு தெரியல. பல்வேறு நபர்களுக்கு, என்னை உட்பட நான் சொல்கிறேன், பல்வேறு நபர்களுக்கு எப்படி தொழுவணும்னு தெரியல. ஏதோ தொழுகிறோம், அல்லாஹ் ஏற்றுக்குவான். அல்லாஹ் ஒன்றும் முட்டாள் இல்லைங்க. அல்லாஹ் ஏதோ நீ செய்யணும்பா அப்படின்றது கிடையாது. மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் தெளிவாக திருத்தமாக செய்ய வேண்டும். எந்த செயலாக இருந்தாலும் சரி, ஒருவர் ஒழு செய்கிறார் என்றால் அந்த ஒழுவில் கூட திருத்தம் நமக்கு சொல்ல தரப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் ஏதோ ஒழு செஞ்சுட்டு வந்துட்டாரு, அல்லாஹ் ஏதோ ஏற்றுக்குவான் அப்படின்றதல்ல மார்க்கம். ஏதோ தொழுகிறோம், எத்தனை வேலைங்க, ஒரு நாளைக்கு 5 வேலை தொழுகிறோங்க. எப்படி ஒரு 2 சூனா தெரியும் ஆளுதான். அப்போ முன் சுன்னத்து 4 ரக்காயத்து, மீதி 2 ரக்காயத்தில் என்ன ஓதுறது, ருக்குல என்ன ஓதுவீங்க, அது ஹஸரத்துக்கு பார்த்துக்குவார், நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அத்தஹியாத்து கொஞ்சம் ஒரு 2 வரி மட்டும் தெரியும், 3வது 4வது வரியெல்லாம் தெரியாது. ஏதோ கடமைக்காக வேண்டி தொழுகிறோம் என்பதல்ல. இது மார்க்கம் அனுமதிக்கவில்லை, இது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளவும் படாது. அதை தெளிவாக திருத்தமாக அதனுடைய அறிவை நாம் புரிந்து கொண்டு தொழ வேண்டும். அப்படி தொழுவுல 40 வருடங்கள், ஏன் 50 வருடங்கள், ஒரு நாளைக்கு 1000 ரக்காயத்துகளை தொழுகிறோம். ஆனால் அதனுடைய தொழுகைகளில் எந்தெந்த இடங்களில் எது எது ஓத வேண்டும் என்று தெரியாமல் தொழுகிறோம் என்றால் 50 வருடங்கள் ஒவ்வொரு நாளும் 1000 ரக்காயத்து தொழுதாலும் அது குப்பைக்கு சமம் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்ல வருகிற செய்தி, உலக விஷயத்துல எல்லாம் தெரியுது, மார்க்க விஷயத்துல எதுவும் தெரியல. உலக விஷயத்தில் அனைத்தும் தெரியும், எப்படி படிக்கணும், எப்படி இருக்கணும், இதுதான் என்ன, மார்க்கத்தை குறித்த அடிப்படையான அறிவு கூட நம்மிடத்தில் இல்லை என்றால் இஸ்லாத்தின் வட்டாரத்தில் மட்டும்தான் பயணிக்கிறோமே தவிர அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம மட்டும் அப்படி இல்லைங்க. நம்ம வாழ்ந்துட்டோம், நம்ம காலம் முடிஞ்சிருச்சு, நம்ம வீடு போன்னது, காடு வான்னது, நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. வருங்கால நம்முடைய சந்ததிகளை இப்படியே உருவாக்குகிறோம். எப்படி தெரியுமா? முட்டாள்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம், மடையர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அறிவு அற்றவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எதை குறித்து? மார்க்கத்தை குறித்து, இஸ்லாத்தை குறித்து, அல்லாஹுவை குறித்து, ரசூலை குறித்து நாம் அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்றால் எத்தனை பெரிய பாவிகளாக இந்த பூமிக்கு சுமையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அர்த்தமற்ற புத்தாண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே மறுபக்கத்தில் அர்த்தமுள்ள
தீனுல் இஸ்லாத்தை குறித்து அடிப்படையான அறிவு கூட நம்மிடத்தில் இல்லை என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொல்லுவார்கள், மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு. மற்றவர்களுக்கு ஒப்பாக, மாற்றார்களுக்கு ஒப்பாக ஒரு செயல் ஒன்னிடத்தில் இருக்குமானால் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு தெளிவான வார்த்தை! மற்றவர்களுக்கு ஒப்பாக, மாற்றார்களுக்கு சம்பந்தமான ஒரு செயல் உன்னிடத்தில் இருக்குமானால் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை எல்லாம் அனாதைகளாக ஆக்குகிறார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய செயல், நம்முடைய சொல்லும் இஸ்லாத்தில் அழகான நடைமுறைகளும் வழிமுறைகளும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு அசிங்கமான அருவருப்பான செயல்களை, ஹாப்பி நியூ இயர்களை நம்முடைய கையில் எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்ன அந்த சொல் நமக்கு நினைவு வர வேண்டும். அவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நம்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுவிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அழகானது இஸ்லாத்தில் இருக்க அசிங்கங்களை இன்றைக்கு தேடி ஓடி மனிதன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிற தெளிவான செய்தி. உலகத்தில் வாழுகிற பொழுது உயர்ந்த நடைமுறையை கொண்டவர்கள் நாம், உயர்ந்த பழக்க வழக்கங்களை, பாரம்பரியத்தை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை கொண்டவர்கள் நாம். அந்த உயர்ந்த கலாச்சாரத்தை எடுத்து நடந்து இழிவான, அருவருப்பான அனைத்து விதமான செயல்பாடுகளை விட்டும் தவிர்த்து வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ்